ஈசனே போற்றி, ஓம் காளிங்கனே போற்றி, ஓம் நாகராஜனே போற்றி. நாதன் முடி மேலிருக்கும் நாகராஜா, எங்களை காத்தருடும் அப்பா. அந்த ஈஸ்வரனுக்கு சொந்தமான நாகமணியை காப்பாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாகமணி இங்கதான் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு சொந்தமான இடத்துல அதை சேர்த்தே ஆகணும். என்ன சத்தம் அது? இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு குகையை நான் பார்த்ததே இல்லையே. அப்படின்னா ஸ்ரேயா சொன்ன இடம் இதுவாதான் இருக்கணும். அப்ப நாகமணி இங்கேதான் எங்கேயாவது இருக்கணும். நான் எப்படியாவது அதை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். சம்பந்தமே இல்லாம இருக்கேன். இவ்வளவு பெரிய ஓட்டையா இருக்கேன். இந்த இடத்துல எப்படி ஏற்பட்டிருக்கும்? இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லையே. இதை மறைக்கிறதுக்காக தான் இந்த படத்தை மாட்டி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வழியா போனா நாகமணி இருக்க இடத்த தெரிஞ்சுக்கலாம். இந்த செவரு ரொம்ப உறுதியா இருக்கேன். என்ன ஆனாலும் இதை உடைச்சே தீரணும். இந்த செவத்துக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல அது என்னன்னு போய் பார்த்தே ஆகணும். கோவிந்தா, கோவிந்தா, உனக்கு என்ன ஆச்சு? யாரு என்ன பண்ணாங்க? ஏன் ஒரு பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு? கோவிந்தா. சிவசங்கரா, நல்ல வேலை உயிர் இருக்கு. யாரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க ஒருவேளை நாகமணிக்காக வந்திருப்பாங்களோ. ஏதோ ஆபத்து வரப்போதுன்னு தோணுச்சு. அந்த நாகமணியை பாதுகாத்தே ஆகணும். அந்த நாகமணியை தேடவே வேண்டாம். உன் பின்னாடி வந்தாலே அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சு. என்ன ஒளி இது? அப்ப அந்த நாகமணி எந்த இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
கதவை மூடிட்டானே. இங்க ஒரு வழி இல்லைன்னாலும் இன்னொரு வழியில உள்ள போயிட முடியும். எனக்கு இந்த அரண்மனை பழக்கம்தான். உள்ள போறதுக்கு நிச்சயமா இன்னொரு வழி இருக்கணுமே. இவ்வளவு தூரம் வந்துட்டேன். ஆனா இங்கிருந்து எந்த பக்கம் போனா அரண்மனைக்கு போலான்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. நான் இங்கிருந்து எப்படி போவேன்? சிவபெருமானை, வழி தெரியாம தடுமாறி நிக்கிறேன். நான் எப்படி உள்ள போவேன்? எனக்கு ஒரு வழியை நீங்க தான் காமிக்கணும். உங்க மேல இருக்க நம்பிக்கையோட நான் போறேன். இங்க ஒரு வழி இருந்ததே. இந்த வழியிலெல்லாம் பாறையை போட்டு மூடி வச்சிருக்காங்க. இந்த பாறையெல்லாம் எடுத்தாதான் இந்த வழியில போக முடியும். என்ன என்ன சத்தம் அது? உள்ள போறதுக்கு இதான் வழின்னு நினைக்கிறேன். கருப்பு துணியை போட்டுட்டு ஒருத்தன் உள்ள போறான். அவன் 5வது கொலைக்காரனா தான் இருக்கணும். அந்த நாகமணியை எடுக்கிறதுக்காக தான் கண்டிப்பா அவன் இங்கே வந்திருக்கணும். நான் அவனை எடுக்க விட மாட்டேன். நிச்சயமா நான் அவனை தடுத்தே ஆகணும். ஓம் நம சிவாய. ஆனா ஆனா நான் எப்படி உள்ள போவேன்? என்னால் இந்த நாகமணியை எடுக்க முடியலையே. சிவசங்கரன், இந்த அம்மாவுக்கும் கார்த்திகோட அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை? 5வது கொலைக்காரன் கார்த்திகோட அப்பானா இந்த அம்மா யார்? இவங்க எதுக்காக நாகமணிக்காக போராடணும்? நாகமணி எடுக்கிறதுக்காக வந்தியா? நீ என்ன முயற்சி பண்ணாலும் அந்த நாகமணியை உன்னால எடுக்கவே முடியாது. அந்த நாகமணி என் குலதெய்வம் சிவனோட சொத்து. அது மட்டும் இல்லாமல் எடுக்க வந்த அந்த நாகமணி நாகராஜனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விழுந்து மன்னிப்பு கேளு. நீ செஞ்ச அந்த பாவ செயலுக்கு அவனை தவிர யாரும் மன்னிக்க மாட்டாங்க. இன்னும் எவ்வளவுதான் பாவம் செய்வ? உன்னுடைய பேராசை இன்னியோட விட்டுடு, இல்லைனா உனக்கு மரணம் நிச்சயம். உன் புத்திமதியை கேட்க நான் இங்க வரல. ஒழுங்கு மரியாதையா நாகமணியை எடுத்து கொடுத்துரு. இல்லன்னா கையில சுட்ட எனக்கு உன் நெத்தியில சுட ரொம்ப நேரம் ஆகாது, புரிஞ்சுக்க. நீ ராஜாங்கிறதுலாம் மறந்துடு. அந்த காலம் எப்பவோ முடிஞ்சிருச்சு. இது என்னோட டர்ன். பஞ்சவன இளவரசியோட டர்ன். இனி எப்பவுமே யமுனா கைதான் ஓங்கிரு. இந்த நாகமணியை அடையறதுக்காக நான் எத்தனை வருஷமா காத்துட்டு இருந்திருப்பேன். இந்த நாகமணிய ஒருத்திக்கு தான் சொந்தம். என்ன சொன்ன?
பேராசை பிடிச்சவளா? ஆசையோட இருக்கிறவன் அரை மனுஷன், அதுவே பேராசையோட இருக்கிறவன் முழு மனுஷன். இது என்னோட நீண்ட நாள் கனவு. இதை அடையறதுக்காக நான் என்னென்னமோ செஞ்சேன், இன்னும் என்ன வேணாலும் செய்வேன். இந்த நாகமணியை பாதுகாத்துட்டு இருந்த அந்த இச்சாதாரி நாகநாகினி ஜோடியையும் கொன்னேன். அந்த பாம்பையை கொன்ன எனக்கு பாவம், நீ ஒரு அப்பாவி. உன்னை கொல்றதா கஷ்டம்? உன் வாரிசு வேணும்னா நீ விட்டு கொடுத்துதான் ஆகணும். உன் புள்ள கார்த்திக் இல்ல இளவரச ஒரு சிட்டிக போட்டேன்னா அவ்வளவுதான், அவன் இந்த உலகத்தை விட்டே போயிடுவான். என்ன சொல்ற? அனுப்ப சொல்லட்டுமா, இல்லன்னா ஒழுங்கு மரியாதையா நாகமணிய கொடுக்கறியா? எப்படி வசதி நீயே சொல்லு. உன் வாரிசுக்காக தானே இவ்வளவு வருஷம் காத்துட்டு இருந்த, அவன் உயிரோட இருக்க வேண்டாம்? ஒழுங்கா போ, அந்த நாகமணி எடுத்துட்டு வந்து கொடு. போன்னு சொன்னேன். மாமா, மாமா கண்ணை தருங்க, கண்ணை தருங்க மாமா. நாகமணி, அந்த நாகமணிய இல்ல இல்ல மாமா, நான் இப்ப உங்களை காப்பாத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாகமணி சிவபெருமானுடையது. அந்த சிவபெருமானை அதை பாதுகாப்பாரு. அவரோட பக்தர்கள் அதை காப்பாத்துவாங்க. நாக வம்சத்துல இருக்க எல்லாருமே திரண்டு வந்து அதை காப்பாத்துவாங்க. நாக வம்சமே வாங்க, எல்லாரும் சீக்கிரம் வந்து நாகமணியை காப்பாத்துங்க. இந்த வண்டி சாவி எங்க போச்சு? எங்க வச்சேன்? ஒருவேளை உள்ளே இருக்கா? அடச்சி, உள்ள இல்லையே. எங்க விட்டேன்? உள்ள விட்டுட்டனும். உள்ள போய் பாக்குறேன். கடவுளை, இவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. இவரை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நான் உங்களை சாக விட மாட்டேன், உங்களை சாக விட மாட்டேன். மாமா, குருதேவர்கிட்ட கூட்டிட்டு போகணும். அவர் ஒருத்தரால தான் இவரை காப்பாற்ற முடியும். ஈஸ்வரனுடைய பக்தர்களே, நாகமணியை எல்லாரும் சேர்ந்து காப்பாத்துங்க. உண்மையிலேயே இவர் ஒரு நிரபராதி குருதேவா. இவர் அந்த 5வது கொலைகாரன் இல்ல. அந்த கூட்டத்தோட தலைவன் யார் தெரியுமா? ரொம்ப பெருசா நான் யாரை நம்பிக்கிட்டு இருந்தேனோ அவங்கதான். யமுனாதா, யமுனாதா, யமுனாதா. அவங்க என்ன மட்டும் ஏமாத்தல, மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. என் புள்ள கார்த்திகனி கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஒருவேளை நீ கார்த்திகா அடையணும்னு நினைச்சீன்னா பரவாயில்ல. கார்த்திக் மேல உனக்கு காதல் வந்தா கூட பரவாயில்ல. ஆனா என் மருமக சிவன்யாவை விட்டுடு. என்கிட்டயே நாடகம் ஆடிருக்காங்க. இவருக்கு நினைவு திரும்புது. நீங்க படுங்க, நீங்க எந்திரிக்காதீங்க. இன்னும் உங்களோட காயம் ஆறவே இல்லை. நீ அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்க. அவங்களும் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. அப்படின்னா உங்களுக்கு என்னோட அம்மாவை தெரியுமா? ராஜவம்சத்துக்கும் நாகவம்சத்துக்கும் என்னைக்குமே நெருங்கிய சொந்தம் இருக்கு. அரண்மனையை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம
அந்த நாகனிகள் அந்த நாகமணியையும் பாதுகாத்தாங்க. அப்ப நீங்க? நான் தான் பஞ்சவனத்தோட மகாராஜா. நாகமணிக்கு ஆசைப்பட்டு கொஞ்சம் கூட ஈவே இறக்கம் இல்லாம உங்க அம்மா அப்பாவை என் தங்கச்சி தான் கொண்டா. என் மனைவியையும் அவ கொண்டுட்டா. நாகமணியையும் என் குழந்தை அதான் புருஷன் ரெண்டுத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டா. அப்ப மொத்த விவரமா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். நீ என் பிள்ளையோட மனைவின்னு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைக்கு பாதுகாப்பு நீதானும் தெரியும். அது மட்டும் இல்லம்மா, அந்த யமுனா என்ன சுட்டுட்டு போனதும் நீ என் உயிரை காப்பாத்துறதும் எனக்கு தெரியும். 2வது தடவையா என்ன நீ காப்பாத்திருக்க. உனக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்திருந்தாலும் அந்த கல்யாணம் கடைசி வரைக்கும் சாபமா தான் இருக்கும். ஒரு இச்சாதாரி நாகமும் மனுஷனும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அது ஆபத்தை ஏற்படுத்தும். நீ நாகனிங்கிற விஷயம் என் பையனுக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு நான் நாகனிங்கிற விஷயம் இப்ப வரைக்கும் தெரியாதா? அப்ப கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொன்ன. எங்க அம்மா அப்பாவை கொன்ன கொலைக்காரங்களை பழிக்கு பழி வாங்குறதுக்காக இந்த கல்யாணத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். எதிர்பாராம நடந்த கல்யாணம் இது. இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு தெரியாது. இவ்வளவு நாளா அவரை பிடிக்காம தான் அவர் கூட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா எப்பையில இருந்து நான் கார்த்திகை காதலிக்க ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியல. இதோட முடிவு மரணத்துலதான் முடியும். விதி 2ல ஒரு உயிரை நிச்சயம் எடுக்கும். எனக்கு தெரியும். உயிர் பிரிகிற வரைக்கும் நான் கார்த்திக் கூடவே இருப்பேன். அவரை அடையறதுக்காக இல்ல, அவரோட போலியான அப்பா அம்மாவோட கெட்ட எண்ணங்கள்ல இருந்து காப்பாத்துறதுக்காக. அவங்க அவரை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. நீங்க கார்த்திகை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களுக்கு இந்த நிமிஷம் வாக்கு கொடுக்குறேன். நான் என்னோட உயிரை இழக்கவும் தயார். எப்பவும் கார்த்திக்கு எதுவும் வாங்க விட மாட்டேன். அப்படின்னா நாகமணி, அந்த நாகமணியை யமுனா எடுத்துட்டு போயிட்டாலே அப்போ அவ என் பையனை கொன்னுடுவாளே. அதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. நாகமணி, அந்த மணிக்கு அபார சக்தி இருக்கு. அதை தவறா பயன்படுத்தினாங்கன்னா அந்த மணியை அவங்களை அழிச்சிடும். அவர் சொல்றது சரிதான். அந்த நாகமணியை வச்சிருக்கிறவங்களுக்கு தோல்வியே கிடையாது. ஏன்னா இந்த நாகமணி அந்த சிவனோட தலையை அலங்கரிச்சது. அதனால இந்த நாகமணிக்கு அபார வசீகர சக்தி உண்டு. ஒரு இச்சாதாரி நாகினி அதை அடைஞ்சா இந்த உலகத்தையே அது தன்வசப்படுத்த முடியும். அபார செல்வ செழிப்பு அது அடையும். அவள் அந்த நாகவம்சத்துக்கே நாகராணி ஆக்கலாம். 1000 வருஷங்கள் ஆனாலும் வயோதிகம் எட்டி பார்க்காது.
அது இந்த உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். இன்னைக்கு இந்த நாகமணியால தான் நான் உயிரோட இருக்கேன். இல்லனா இல்லனா நான் செத்திருப்பேன். இனிமே இந்த யமுனாவை யாரும் நெருங்க முடியாது. எனக்கு மரணமே இல்ல. மரணம் இல்லாத வாழ்க்கைய நான் அடைஞ்சிட்டேன். அந்த மரணமே என்கிட்ட நெருங்க யோசிக்கணும். புயல் வந்தாலும் சரி, சூறாவளி வந்தாலும் சரி, ஏன் அந்த நாகினியா வந்தாலும் சரி, என்ன எதுவும் செய்ய முடியாது. நான் மரணம் இல்லாதவ, இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்க போறவ, ஆள பிறந்தவ. நாகமணிக்கு அவ்வளவு சக்தியா? ஆமா ஸ்ரேயா, நாம மட்டும்தான் அந்த நாகமணிக்கு ஆசைப்படல, அதை காக்கணும்னு நினைக்கிறோம். எனக்கு என்ன பயம்னா, இப்ப எல்லா விதமான சக்தியும் அந்த யமுனாவுக்கு கிடைச்சிடும். இல்லம்மா, அந்த நாகமணியோட சக்தி முழுமையா கிடைக்கணும்னா அவங்க அந்த மணியை வச்சு யாகத்தை சிறப்பா செய்யணும். யாகத்தை முழுமையா பூர்த்தி செஞ்சாதான் சக்தி கிடைக்கும். அதுவே அவங்களுக்கு பாதுகாப்பு கவசமாயிடும். மணியோட சக்தி முழுமையா கிடைச்சிட்டா அவங்கள யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அதே மாதிரி யாகத்தை முடிக்கிற வரைக்கும் அவங்களால வேற யாரையும் வசப்படுத்த முடியாது. ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு இச்சாதாரி நாகத்தோட துணை இல்லாம இந்த யாகத்தை முடிக்க முடியாது. மணியோட சக்தி அவ கைக்கு போக விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, அந்த யமுனா கிட்ட இருந்த நாகமணியை திருப்பி கொண்டு வந்தே தீருவேன். கார்த்திகோட உண்மையான அப்பா முன்னாடி அவங்களோட போலியான அப்பா அம்மா முகத்திலேயே கிழிப்பேன். அது அவ்வளவு சுலபம் இல்ல சிவன்யா. கார்த்திக் யமுனா மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கான். உன்னால நீ எடுத்துக்கிட்ட காரியத்தை செய்ய முடியும். அந்த சிவபெருமானுடைய அருள் உனக்கு என்னைக்கும் இருக்கும். அவர் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டார். ஸ்ரேயா, நீங்க பக்கத்துல இருந்து இவரை பார்த்துக்கோ. நான் வீட்டுக்கு போய் நாகமணி எங்க இருக்குன்னு தேடி பார்க்கறேன். இனிமே அந்த நாகினியால நம்மள எதுவும் செய்ய முடியாது. மாணி, இந்த நாகமணி இப்ப ஏன் கையில? அப்படி போடு. நாகமணி கிடைச்சிடுச்சா? தொடாத. இத தொடர யோகியதை உனக்கு கிடையாது. கஷ்டப்பட்டு கிடைச்சதை தான் நீ போய் பறி கொடுத்துட்டு வந்தியே. மறுபடியும் இதை நான் இழக்க மாட்டேன். என்னது? உனக்கு எப்படி இது சொந்தமாகும்? சரி, உனக்கு இது எப்படி கிடைச்சதுன்னு சொல்லு. போன தடவை கொல்லும் போது அவன் சாகல. ஆனா இன்னைக்கு என் அண்ணனை என் கையாலேயே கொன்னு சாச்சிட்டேன். சிவசங்கரன் சாகாம இருந்தானா, இன்னைக்கு அவன் செத்துட்டான். சிவசங்கரனை நான் சுட்டு கொல்றதுக்கு முன்னாடி அவன் கிட்ட இருந்து நான் இந்த நாகமணியை வாங்கிட்டேன். இப்போ அந்த நாகினி உங்ககிட்ட இருக்கிற இந்த நாகமணியை புடுங்கிட்டு போறா. அந்த நாகினியால் என்ன தொடக்கூட முடியாது. என்ன தொட முடியாதா? நீ வேற. அவ ஏற்கனவே 3 பேரை போட்டு தள்ளி இருக்கா. துரத்திட்டு போன என் கண்ணுலயும் மிளகாத்தூளை தூவி இருக்கா. நீ அவளுக்கு ஏமாத்திரம். உன்னை அவ தூக்கி போட்டு மிதிச்சாலும் மிதிப்பா பாரு. இது உன் ஆசை தானே? உன் ஆசை இப்பவே நிறைவேற்றிக்க. அதுவும் பக்கத்துல ஒரு பெரிய கல்லு இருக்குல்ல, அதை எடுத்து என் மண்டையிலே அடி. நிஜமாவா சொல்ற? சத்தியமா சொல்றேன். இப்போ டபுள் ஓகே. இவ எப்ப மந்திரவாதியா மாறினா? அந்த நாகினிய கொல்ல நான் உனக்கு ஒரு துப்பாக்கியை தந்தல்ல, எங்க அது? என்கிட்ட தான் இருக்கு. சரி, அதை எடு. என்ன சுடு. என்ன சுடுன்னு சொன்ன மாதிரி சுட்டு தள்ளு. நிஜமா தான் சொல்றியா? சுடுறா டேய். ஓகே. முடிஞ்சது. உன் கதை முடிஞ்சது. பங்கு கேட்ட அத்தனை பேரும் ஒளிஞ்சு போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இருக்கேன். அட்ரா அட்ரா, நீ தாண்டா. நீ மட்டும் தாண்டா இருக்க. உன்னை அடிச்சுக்க யாரும் இல்லடா.
அவசரப்பட்டு பேசிட்டமோ? இந்த கல்லுக்கு இவ்வளவு பவரா? பாத்தியா இந்த நாகமணியோட சக்திய நல்லா பாரு. நீ இருக்கியே, நீ ஒரு முட்டாள்டா மாதிரி. எனக்கு ஆசைய காட்டி இந்த நாகமணியை விக்கலான்னு சொன்னல, பாரு. இந்த நாகமணி மட்டும் இப்ப என் கையில இல்லன்னா இந்நேரம் அந்த யமுனா இல்ல. இனிமே அந்த யமதர்மனே வந்தாலும் சரி என்கிட்ட நெருங்க முடியாது. இந்த உலகம் மொத்தத்தையும் நான் என் கைக்குள்ள அடக்க போறேன். அந்த நாகினிகளை நான் இப்படி சொடுக்கு சொடுக்கு போடுற நேரத்துல அழிச்சிருவேன். முதலாளி அம்மா, அப்போ நான் என்னம்மா பண்றது? நான் உங்களோட உப்ப சாப்பிட்டோமா? அந்த நன்றி விசுவாசத்தை என்னைக்குமே எனக்கு காட்டினீனா உன்னை கொல்ல வேண்டிய அவசியம் வராது. நான் கண்டிப்பா காட்டுவோமா? அந்த நாகினியால ஆபத்து வராதுல்ல? சொல்ல முடியாது. இந்த நாகமணியோட முழு சக்தியை நான் இன்னும் அடையல. அந்த சக்தியை நான் முழுமையா அடையறதுக்கு இந்த நாகமணியை வச்சு நான் ஒரு யாகத்தை பண்ணி ஆகணும். இது என்னது புது யாகம்? ஓ லெவலுக்கு என்கிட்ட இருந்து இவ்வளவு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதே அதிகம்தான். நீ என்ன செய்யற? யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு வீட்டுல போய் இருக்க. சரிதான். இதுக்கு மேல ஏதாவது கேட்டா இருக்கிற மரியாதையும் போயிடும். கொடுக்கறத வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஹலோ பொண்டாட்டி, என்ன பழைய ஆல்பத்தெல்லாம் புரட்டிட்டு இருக்க? உங்க சின்ன வயசு ஆல்பம். சின்ன வயசுல நீங்க எப்படி இருந்தீங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? சின்ன வயசு போட்டோல எப்படி இருக்கேன்? இருந்தா தானே சொல்றதுக்கு. இந்த ஆல்பத்துல உங்களோட போட்டோ எதுவுமே இல்ல. அமிர்தா, அண்ணி, ஆனந்த், திவ்யா எல்லாரோடதும் இருக்கு. உங்களோடது மட்டும் இல்ல. உனக்கு என்ன சரியா அடையாளம் தெரிஞ்சிருக்காது. அப்படியா? அப்ப நீங்களே காட்டுங்க, பிடிங்க. ஓகே. இதுல எதுலயும் இல்ல, வேற எதுலயாவது இருக்கான்னு பார்க்கலாம். எதுலயுமே இல்ல. தொலைஞ்சு போயிருக்கோம். அதனால என்ன இப்ப? அதனால என்ன இப்பவா? ஒரே நேரத்துல உங்களோட எல்லா போட்டோஸும் எப்படி தொலையும்? அதுலயும் பர்டிகுலரா உங்களோட போட்டோஸ். உங்களுக்கே ஆச்சரியமா தெரியல? அத்தை கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. இப்ப அவசியம் கேட்டே ஆகணுமா? போட்டோவை பத்தி கேட்காம இருக்கலாம், ஆனா உங்களோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. கேட்டு பாருங்க. நீங்க உங்களோட கனவுல ஒரு குழந்தைய பாக்குறீங்கல்ல, அது யாரு? அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? உங்களை மாதிரியே இருக்க அந்த ஆள் யார்? கார்த்திக். தினமும் நீங்க ஒருத்தர ராஜா உடையில உங்களோட கனவுல பாக்குறீங்களே, அவர் யாரு? அந்த கடந்த காலத்தோட ரகசியம் என்ன? அது ஏன் இன்னைக்கு வரைக்கும் உங்களை பின் தொடர்ந்துகிட்டு இருக்கு? ஓ சிவன்யா, நீ பேசுறதே எனக்கு புரியல. என்னோட கடந்த காலம், என்னோட வாழ்க்கை எல்லாமே என்னோட குடும்பம் தான். நான் சொல்றது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது கார்த்திக்? இது உங்களோட குடும்பமோ இல்ல, யமுனா உங்களோட அம்மாவும் இல்ல. கார்த்திக், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு அடிக்கடி வர கனவுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். உங்க கனவுல ஒரு குழந்தை தெரியுது, அதனால உங்க சின்ன வயசை நீங்க தெரிஞ்சுக்கணும். சிவன்யா, எனக்கும் உன்னோட சின்ன வயசு பத்தியும் உன்னோட கடந்த காலத்தை பத்தியும் எதுவும் தெரியாது. நீ முதல்ல எல்லாத்தையும் சொல்லு. சொல்றதுக்கு எதுவுமே இல்ல கார்த்திக். கடந்த காலம் கடந்து போயிடுச்சு. அதைத்தான் இப்ப நானும் உன்கிட்ட சொல்ல வரேன். கடந்த காலம் கடந்து போயிடுச்சு, அதை விட்டுறலாம்ல. ஆனா கார்த்திக், சின்னையா, அம்மா உங்க 2 பேரும் கீழே வர சொன்னாங்க. இதோ வரேன். சரிங்கய்யா. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, என்னோட சின்ன வயசு பருவத்தை பத்தி நீ அம்மா கிட்ட கேளு. அவங்கள விட பெட்டரா வேற யாரும் சொல்ல முடியாது. நான் எப்படி சொல்வேன்? எந்த அம்மாவை நீங்க இவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவங்க உங்களை கொல்ல துடிக்கிறாங்க. அதை சொன்னாலும் கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க. வேற ஏதாவது வழியை கண்டுபிடிச்சாகணும். என் கண்ணுக்கு கொஞ்சம் மருந்து போட்டு விடுமா? என்ன திமிரா? சரி சரி. என்னங்க நீங்க? என்கிட்ட கொடுங்க, நான் போட்டு விடுறேன். ஏங்க கஷ்டப்படுறீங்க? யாரோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இவ்வளவும் நடக்குது. அப்பப்ப யாராவது வாங்கப்பா, இல்ல என் நிலைமை மோசமாயிடும். ருத்ரமாவே சொல்லிருக்காங்க. இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கான். என்ன வழிமா? ஓ கார்த்தியா, அதான் இந்த நடிப்பா? கார்த்திக், அது இந்த வீட்ல நடக்கிற கெட்டதெல்லாம் தடுக்கிற வழிதான் பாது. என்ன வழிமா அது? கார்த்திக்,
சிவன்யா உன் கவசமா இருக்கணும்னு தான் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப இவ உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கே கவசமாயிட்டா. சிவன்யாவால மட்டும்தான் இந்த பூஜையை செய்ய முடியும். இவளாலதான் அந்த நாகினிய கொல்ல முடியும். அடுத்த பலியா? சிவன்யா நாகினிய என்னமா அது? தெளிவாவே சொல்றேன். ஒரு பூஜை செய்யணும். நாளைக்கு மத்தியானம் இவ ராசிக்கு ரோகிணி நட்சத்திரம் வரும்போது அந்த பூஜையை செஞ்சாகணும். இத ருத்ரமாவே சொன்னாங்க. இந்த யமுனா என்னை வச்சு என்ன பூஜை செய்யணும்னு நினைக்கிறா? நாகமணி யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தோல்வியே இருக்காது. அந்த நாகமணியோட முழுமையான சக்தியை அடையணும்னா அதுக்கு நாகமணி பிரசன்ன யாகத்தை நடத்தணும். அம்மா சிவன்யா, இந்த குடும்பத்தை பாதுகாக்க நீ இந்த பூஜையை செய்வல்ல? என்னம்மா இவகிட்ட போய் கேக்குறீங்க? இவ நிச்சயமா இந்த பூஜையை பண்ணுவா. என்ன செய்யலனாலும் செய்ய வச்சிடுவாளே. யமுனாவுக்கு என்னை பத்தி எந்த அளவுக்கு தெரியும்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இவ நாகமணி பிரசன்ன பூஜையை செய்யறதா இருந்தா, அதுலயும் என்ன செய்ய வைக்கிறதா இருந்தா, ஒருவேளை இவளுக்கு நான் நாகினிங்கிற உண்மை தெரிஞ்சிருக்குமா? இது என்ன பூஜைன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அந்த நாகமணிய யமுனா எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இப்படி இருக்குன்னு தெரியலையே. இப்பவும் கார்த்திக் ஞாபகமாவே இருக்கு. ஏன் எனக்கு ஏன் அவன் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு? இது கொஞ்சம் கூட சரியில்லை. அவனை மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. இத நான் சிவன்யா கிட்ட சொல்லி ஆகணும். நான் யமுனா பின்னாடி போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் பூஜையை பத்தியும் நாகமணியை பத்தியும் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க முடியும். சிவன்யா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்ரேயா, நீ எப்ப வந்த? எதுக்கு வந்த? யாராவது ஒண்ணு பாத்துட்டாங்கன்னா சீக்கிரமா சொல்லு. என்ன விஷயம்? நான் ஒரு முக்கியமான விஷயத்தை போய் கண்டுபிடிச்சாகணும். சிவன்யா, நான் என்னோட வாழ்க்கைய உனக்காகவும் ஒரு லட்சியத்துக்காகவும் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சில நேரத்துல யோசிச்சு பார்த்தா நான் எனக்காக என் வாழ்க்கையை வாழவே இல்லைன்னு தோணுது. எப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன்கிட்ட சொல்லிடுவேன். ஆனா இப்ப ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. சிவன்யா, எனக்கு என்னமோ நான் உன்னோட காதல. பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு போல இருக்கு. ஸ்ரேயா, இது பத்தி எல்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம். இப்ப நான் அந்த நாகமணியை பத்தி கண்டுபிடிச்சே ஆகணும். யமுனா செய்யற அந்த பூஜையை தடுத்தே ஆகணும். சிவன்யா, ஸ்ரேயா இரு. சிவன்யா, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. சிவன்யா, அம்மா, பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமாமா, இந்த பூஜை நாகினி கிட்ட இருந்து தற்காத்துக்க தானே? அப்படின்னா நாம நாகமணிக்கும் பூஜை பண்ணி ஆகணும். நீங்க எங்க வச்சிருக்கீங்கம்மா நாகமணிய? நான் போய் கொண்டு வரேன். இவ எதுக்கு நாகமணிய பத்தி கேக்குறா? அந்த 5வது கொலகாரி நான் தான் இவளுக்கு தெரிஞ்சிருக்குமா? அம்மா, அது கார்த்திக் தான் சொன்னாரு. அவரோட கனவுல அவர் அந்த நாகமணிக்கு பூஜை பண்ற மாதிரி தெரிஞ்சுதான். ஏமா, ஒருவேளை நம்ம குடும்பத்துல நாகமணிக்கு பூஜை பண்ற வழக்கம் இருக்கோ என்னமோ? மணி எங்க இருக்குமா? இல்லம்மா,
இந்த பூஜைக்கு நாகமணி தேவையில்ல. அது மட்டும் இல்லாம நாகமணி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அந்த நாகினி பிரச்சனை அதிகமாயிடுச்சு. நாகமணி வெளியில வந்தா நாகினியும் வந்துருவா. அது நம்ம எல்லாரோட உயிருக்கும் ஆபத்தாயிடும். அப்படின்னா அந்த நாகமணியை இந்த வீட்ல வச்சுக்காம இருக்கிறது தானே நல்லது. பாடி நியாயத்துக்கு பிறந்த நாகினியே, நாங்க கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு வருவோமா? இவளுங்க நோகாம நோம்பு கும்பிடுவாளுங்களாம். வெற்றவனா? இல்லம்மா, அந்த நாகமணி இந்த குடும்பத்தோட சொத்து. அது வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. சுயநலத்தை வச்சுக்கிட்டு பொதுநலமா பேசினா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? எப்படியாவது இந்த பூஜை நல்லபடியா நடந்தா போதும். இந்த பூஜையில தடங்கள் ஏற்படக்கூடாது. அது கண்டிப்பா நடக்காதுமா. நடக்கவும் விட மாட்டேன். போமா, அபிஷேகத்துக்கு பாலையும் தேனையும் எடுத்துட்டு வா. தப்பிச்சண்டா சாமி. மகிழ்மதி, இது மகிழ்மதியே தான். அந்த மகிழ்மதி தான் இங்க வரா. இதை உடனே என் பிள்ளைகிட்ட பண்ண சொல்லியா? நில்லுங்க, நீங்க போக கூடாது. நீங்க போக கூடாது. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. யமுனா உங்களை பார்த்தானா கொன்னுடுவா. இல்லம்மா, நான் இப்ப போயே ஆகணும். வேணாம், நான் போறேன். இத உடனே சிவன்யா கிட்ட சொல்றேன். அந்த
நாகினி வந்து என்னைக்காவது செல்லமா கொத்துனா போதும், கண்டிப்பா நொரத்தள்ளி தான் சாக போறான். இந்த வம்பள மாட்டிக்காதரா ஹரிசு, நீ ரொம்ப வருஷத்துக்கு வாழ வேண்டியவன். பேசாம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. எஸ்கேப். யமுனாவோட இந்த அடிமையை வச்சு நாகமணி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். யமுனாவுக்கு என்னை பத்தி எவ்வளவு உண்மை தெரியும்னு தெரிஞ்சுக்கணும். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஹரிஷ், நீங்க பூஜைக்கு இன்னும் ரெடி ஆகலையா? ரெடியாக முடியாது. முதல்ல நாகமணி எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. அந்த விஷயத்தை மட்டும் நீ என்கிட்ட சொல்லல, உன்னை பத்தின விஷயத்தை வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். நீ வா முதல்ல. எங்க கூட்டிட்டு போற? புத்திய காட்டிட்டல, எல்லார்கிட்டயும் என்னடா சொல்லுவ? நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் நாகினியோட அப்பா அம்மாவை கொன்னோன்னு சொல்லுவியா? தண்டம் தண்டம். கார்த்திக் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால ஒழுங்கு மரியாதையா உன் நாரவாய மூடிக்கிட்டு, இல்லன்னா நான் என்ன செய்வேன்னு தெரியும்ல. என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாகமணியை நீங்களே வச்சுக்கோங்க. அது மேல எல்லாம் எனக்கு எந்த ஆசையும் இல்ல. அது உங்களோட சொத்து. இந்த மாதிரி எந்த உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சான்னா இந்த பூஜையை எதுக்காக செய்றீங்கன்னு சொல்லிடுங்க. ஏன்னா ஒருவேளை அந்த நாகினி இங்க வந்துட்டான்னா அவகிட்ட இருந்து நான் தப்பிக்க ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும்ல. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நிறுத்து. அந்த நாகமணி எங்க இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சாகணும்ல. அங்க பார், அங்க ஒரு கலசம் இருக்குல்ல. எது அந்த கலசத்துக்குள்ளயா? அதுக்குள்ளதான் அந்த நாகமணி இருக்கு. இங்க பாரு, இந்த நாகமணி பூஜைய இன்னைக்கு நான் ஒரு இச்சாதாரி நாகத்தை வச்சு செய்ய போறேன். அப்பதான் அந்த நாகமணியோட எல்லா சக்திகளும் எனக்கு கிடைக்கும். ஆமா, இந்த பூஜைய சிவன்யா தான் செய்ய போறான்னு நீ சொன்ன. இதுல அந்த நாகினி எங்கிருந்து வந்தா? உனக்கு உண்மைய சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிற மாதிரி. நம்மளோட மருமக சிவன்யா இருக்கல்ல, அவ ஒண்ணு சாதாரண மனுஷி இல்ல. அப்புறம் அவ ஒரு நாகினி. கத்தி ஊற கூட்டாத. ஏன் இப்படி பயப்படுற? இன்னைக்கு பூஜை முடிஞ்ச உடனே நான் அந்த நாகினியோட கதைய ஒரேடியா முடிக்க போறேன். சரி சரி, சில மாதிரி நிக்காம போய் ஜம்முன்னு பூஜைக்கு ரெடி ஆயிட்டு வா. ஏன்னா இந்த நாள் தான் அந்த நாகினியோட கடைசி நாள். உனக்கு தாண்டி கடைசி நாள். இந்த பூஜையோட அவளை பரலோகத்துக்கு அனுப்பிடலாம். சரி. டேய் கண்ணா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப யமுனாவுக்கு என்னை பத்தின உண்மை தெரிஞ்சு போச்சு. என்னோட சந்தேகம் சரிதான். நான் இப்ப கலசத்துக்குள்ள இருக்க அந்த நாகமணியை எப்படியாவது எடுத்தே தீரணும். என்ன ஆனாலும் சரி, இந்த பூஜையை நான் உன்னை செய்ய விட மாட்டேன் யமுனா.